ஸோ இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒரு கொஷின் கேட்டிருந்தாரு. கொஷின் பிடிச்சிருக்கனால அதே ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக மாற்றிட்டேன். ஸோ இதான் அவங்க கேட்டிருந்தாங்க. -2 +2 வரைக்கும் இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அது அப்படியே நம்ம கொஷினாவே கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதுதான் அவங்க கேட்டுக்கிறது. ஸோ அதாவது இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸை விட சின்னதா இருக்கக்கூடிய நிறைய இன்டீஜர்ஸ் இருக்கும். அதுல இருக்கிறது எது பெருசோ அதுதான் இந்த ஃபங்க்ஷன். சரிங்களா? உதாரணத்துக்கு 1.5 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1.5 அப்படின்னா 1.5 விட சின்னதா இருக்கக்கூடிய இன்டீஜர்ஸ் என்னென்னலாம் இருக்கு? 1 இருக்கு, 0 இருக்கு, -1 இருக்கு, -1 நிறைய இருக்கு. இதுல இருக்கிறதுலே பெருசு எதுன்னா 1 தான். ஸோ அப்போ இதுதான் இதோடைய ஆன்சர். சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 அப்படின்னா 2 சின்னதா நிறைய இன்டீஜர்ஸ் இருக்கு. ஸோ 2 இருக்கு, 1 இருக்கு, 0 இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல இருக்கிறதுலே பெருசு எது? 2. ஸோ அப்போ உள்ள இருக்கிறது ஒரு இன்டீஜரா இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ அப்படியே சேமா வந்துடும். உள்ள இருக்கிறது ஒரு டெசிமல் பிளேஸ், அதாவது இன்டீஜரை விட நான் இன்டீஜரா இருந்துச்சு அப்படின்னா அதோடைய இன்டீஜர் பார்ட் மட்டும் 1 அப்படியே வந்துடும். இது எப்போனா பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா >0 இருந்துச்சு அப்படின்னா. ஒருவேளை நெகட்டிவா இருந்தா என்ன சார் ஆகும் அப்படின்னா -1.5 அதே -1.5 எடுத்துக்கிறேன். ஸோ இங்க -2 இருக்கு, -3 இருக்கு, இப்படி போயிட்டே இருக்கு, -1 இருக்கு, 0 இருக்கு. -1.5 எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. இதான் -1 இருக்கு. இதை விட சின்னதா இருக்கிற இன்டீஜர்ஸ்ல என்னன்னு எடுத்து எழுதுங்க. -2 இருக்கு, -3 இருக்கு, நிறைய இருக்கு. இதுல இருக்கிறதுலே பெருசு எது? -2 இருக்கிறதுலே பெருசு. அப்போ இதோடைய வேல்யூ வந்து -2. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம என்ன வரும் அப்படின்னா இந்த -1 அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு -1 சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு -4.5 கேட்குறாங்க அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு -4 வந்துடும். எக்ஸ்ட்ரா ஒரு -1 வந்துடும். அப்போ -5 வந்துடும். ஒருவேளை 4.5 கேட்குறாங்க அப்படின்னா அப்போ 4 வந்துடும். ஸோ இது புரிஞ்சுக்கிங்களா? இவ்வளோதாங்க மேட்ரு. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது அந்த கொடுத்துருக்கிறது இந்த 4.5 அப்படி வந்துருமா? இதோடைய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் என்ன வரும்? நமக்கு 4 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 4 அப்படிங்கிற மீது என்ன வரும்? 0.5. அப்போ அதாவது ஃப்ராக்ஷனல் பார்ட் மட்டும், இது ஃப்ராக்ஷனல் பார்ட் மட்டும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம கொஸ்டின் போயிடும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னா அவங்க இதை நான் கொடுத்தது ரெண்டா பிரிச்சுக்கிறேன். மினிமம் ஆஃப் இது f(x) அப்படின்னா இதை g(x) அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். ஸோ அப்போ f(x) என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா இது இருக்கு. ஓகே, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் மட்டும்தான் வரும். ஸோ இது என்ன வருங்க சார்? இது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா வரும். இதை மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம். இப்போ g(x) ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் மாடுலஸ் ஆஃப் -x உடைய இன்டீஜர் பார்ட். -x இன்டீஜர் என்னன்னு பார்க்கணும். நம்ம -4.5 வருது அப்படின்னா -4 -1 எக்ஸ்ட்ரா ஒரு -1 சேர்க்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதான் இது. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணலாம்? ஒரு -1 சேர்த்துக்கணும். ஒருவேளை இது இன்டீஜரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. -4 இன்டீஜரா இருந்துச்சுன்னா -4 வந்துடும். அப்போ இது இன்டீஜரா இருந்துச்சுன்னா அதே வந்துடும். இன்டீஜர் இல்லாமல் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா அதோட இன்டீஜர் பார்ட் கூட எக்ஸ்ட்ரா ஒரு -1 சேர்க்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு ஓகே. ஸோ இப்போ ரெண்டா பிரிச்ச பிறகு g(x) என்னவாக மாறும் அப்படின்னு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இன்டீஜர் பார்ட் மட்டும் எடுத்துக்க. இன்டீஜர் பார்ட் அடுத்து எடுக்கிறேன். நான் இன்டீஜர் பார்ட் இப்போ ஒருவேளை எக்ஸ் வந்து நான் இன்டீஜரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் நான் இன்டீஜரா இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ என்னது? ஃப்ராக்ஷனல் பார்ட் மட்டும்தான் வரும் இல்லையா? இங்க பார்த்தோம் இல்லையா? இந்த வேல்யூவை இங்க வந்து அப்படியே எழுதிட்டோம். ஸோ அதாவது இதுக்கு பதிலாக இதை கொண்டு வந்து அப்படியே இந்த இடத்துல எழுதிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டையும் சுருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ ஃப்ராக்ஷன் 1 மைனஸ் ஃப்ராக்ஷன். ஒரு உதாரணம் போட்டு பார்த்தா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நமக்கு -4.5 நான் உதாரணமா எடுத்துக்கிறேன். -4.5 எடுத்தோம் அப்படின்னா g(-4.5) என்ன வரும்னு பார்க்கலாம். தெளிவாக எழுதிக்கிறேன். g(-4.5) அப்படின்னா நமக்கு -4.5 -4.5 வருமா? ஸோ இப்போ -4.5 மைனஸ் இந்த 4.5 உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா -5 அப்படின்னு பார்த்தோம். அப்போ -5 வந்திருக்கும். ஸோ அப்போ -5 அப்படின்னா +5 அப்படின்னு வந்திருக்கும். அப்போ +5 அப்படின்னா நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 0.5 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ விச் மீன்ஸ் 1ல இருந்து 0.5 கழிச்சா என்ன வருமோ அந்த வேல்யூ தான் இது. சரிங்களா? உதாரணத்துக்கு நான் g(-4.7) போடுறேன். g(-4.7) போட்டா என்ன வரும் பாருங்க. கீழே தெளிவா எழுதுறேன் இந்த இடத்துல g(-4.7). சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -4.7 எழுதிக்கோங்க.
-4 -1 அப்படிங்கிறது கிடைக்குமா? அப்போ -4.7. ஸோ இது என்ன வந்துடும் அப்படின்னா நமக்கு -5 +5 அப்படின்னு வந்துடும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 0.3. 0.3 வந்து என்னது? 1 - 0.7. சரிங்களா? 1 மைனஸ் இந்த 0.7 அப்படிங்கிறது என்னது? இதோடைய ஃபிராக்ஷனல் பார்ட். இந்த -4.7 உடைய ஃபிராக்ஷனல் பார்ட் தான் 0.7. இப்போ 1ல இருந்து அந்த ஃபிராக்ஷனல் பார்ட்டை கழிச்சா என்ன கிடைக்குமோ அதுதான் இது. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, இது ஒருவேளை நான் இன்டிஜரா இருக்கிற பட்சத்துல நமக்கு ஆன்சர் இதுதான். வேற கலர்ல குறிச்சா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? இன்டிஜர் பார்ட்டாக்கு என்ன சார் பண்றதுன்னா, இன்டிஜர் பார்ட்டா இருக்கும் பொழுது நமக்கு இது ரெண்டுமே 0 தான் வரப்போகுது. இங்க பாருங்க, இங்க இருக்கிறதும் நமக்கு x மைனஸ், அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. இன்டிஜர் பார்ட்டா இருந்துச்சுன்னா இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என்ன ஆயிரும்? 0 வந்துடும். இதுவும் என்ன ஆயிரும்? இதுவும் 0 தான் வரும். அப்போ ரெண்டுமே 0 தான். இன்டிஜரா இருந்துச்சுன்னா ரெண்டுமே 0 அப்படிங்கிறதுனால மினிமம் ஆஃப் 0,0 வந்து 0 தான். இப்போ 0 பார்ட்டை விட்டுடலாம். ஏன் அப்படின்னா இன்டகிரேஷனோட மீனிங் என்ன? ஒரு கர்வ் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கு. அதுல ஏவுல இருந்து பிக்குள்ள அடைபடக்கூடிய பரப்பு, இந்த இதுக்கு கீழே, இந்த கர்வுக்கு கீழே அடைபடக்கூடிய பரப்பு. அப்போ இந்த வேல்யூ, இந்த கர்வ் 0 இருந்துச்சுன்னா அது எக்ஸ் அச்சிலேயே மேல வந்து நின்றோம். அப்போ அதுக்கு கீழே இருக்க பரப்பு என்னது? எக்ஸ் அச்சால் அடைபடக்கூடிய பரப்பு என்னது? 0. அப்போ அந்த 0 பார்ட்டை விட்டுனா மீதி இருக்கிற இதை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ இன்டிஜரா இருக்கும்போது நமக்கு இன்டெகிரேஷன் 0 தான் வரப்போது, விட்டுங்க. நான் இன்டிஜரா இருக்கும்போது மட்டும் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சுருக்கி வச்சிருக்கிறத கீழே கொண்டு வந்து எழுதும். ஓகேவா? ஸோ மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா 1 மைனஸ். ஸோ இந்த ஜி ஆஃப் எக்ஸை, சாரி எஃப் ஆஃப் எக்ஸை இதுவா மாத்திக்கிட்டோம், ஜி ஆஃப் எக்ஸை இதுவா மாத்திக்கிட்டோம். எப்போ அப்படின்னா நான் இன்டிஜரா இருக்கும் பொழுது. ஓகேவா? ஸோ இதை அப்படியே எழுதும். ஸோ இங்கே வந்து சார் இங்க எது பெருசா இருக்கும் அப்படின்னு பாருங்க. இது இன்டிஜர் பார்ட் ஆஃப் எக்ஸ். இன்டிஜர் பார்ட் ஆஃப் எக்ஸில் எக்ஸை 1ல இருந்து கழிச்ச வேல்யூ. இப்போ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 0.3 கொடுத்து பாருங்க. நமக்கு எக்ஸ் இன்டிஜர், இந்த 0.3 இன்டிஜர் பாயிண்ட் என்ன? 0.3. ஓகே, 1ல இருந்து கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.7 கிடைக்கும். சரிங்களா? அப்போ எது மினிமம்? இதுதான் மினிமம். அப்போ இந்த எக்ஸ் ஆனது 1/2 0.5 விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது அப்படியே கிடைக்கும், எக்ஸே கிடைக்கும். இன்டிஜர் பார்ட் ஆஃப் ஃபிராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸே அப்படியே நமக்கு கிடைக்கும். ஓகே, ஒருவேளை நமக்கு வந்து இந்த எக்ஸ் வந்துட்டு 0.7 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்க்கலாம். 0.7 வரும் பொழுது ஸோ மினிமம் ஆஃப் 0.7 கமா 1 மைனஸ் 0.7. இப்போ இதுல மினிமம் வேல்யூ என்னது? இது 0.7 வரும், 0.7 வரும், இது 0.3 வரப்போகுது. இது ரெண்டுல மினிமம் இது, இதுதான். இப்போ மினிமம்னா இது 1 மைனஸ் இது. அப்போ 1 மைனஸ் ஃபிராக்ஷனல் பார்ட் எப்போ 0.5 விட பெருசா இருந்துச்சு அப்படின்னு, 0.5ஆவே இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே ஒரு ஈக்குவலா இருக்கும். இங்கேயும் 0.5 தான் வரும், இங்கேயும் 0.5 தான் வரும். அப்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கோ, நமக்கு ஆன்சர் 0.5 தான். இதுதான், இதை படத்துல போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இங்க பாருங்க, இந்த வரைக்கும் 0.5, 0.5 வரைக்கும் இது அப்படியே ஒரு எக்ஸே வரும். இனி என்ன வருது? இதுதான் எக்ஸ், ஒய் ஈக்குவல் எக்ஸ் அப்படிங்கிற லைன். நீங்க எக்ஸுக்கு 0.2 கொடுத்தீங்கன்னா நமக்கு மினிமம் ஆஃப் இது வந்து 0.5 வரும். ஓகேவா? இது வரைக்கும் 1/2 வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா 0.7க்கு அப்படியே 1ல இருந்து கழிச்சிடுறீங்க. இப்போ 1ல இருந்து கழிச்சுட்டு இது என்ன கோடு அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற கோடு. ஸோ இது வந்து ஒய் ஈக்குவல் எக்ஸ் அப்படிங்கிற கோடு இது. ஓகே, ஸோ இது என்ன கோடு? ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற கோடு, இந்த கோடு, இந்த கோடு. சரிங்களா? அப்போ இப்படி போயிட்டு அப்படியே கீழே இறங்குவோம். இது அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இது வந்து எல்லா வேல்யூக்குமே இதுதான். நமக்கு வந்து நீங்க எக்ஸ் 1, 2, -3, -6 எதுவா இருந்தாலும் சரி, அதோடைய ஃபிராக்ஷனல் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபிராக்ஷனல் பார்ட்டு இது, அப்போ 1 மைனஸ் ஃபிராக்ஷனல் பார்ட், இது ரெண்டுல எது கம்மியா இருக்கோ அதுதான். இப்போ மறுபடியும் கீழே இறங்கி இதே சேம் 0. அதாவது இங்க 1.5 வரைக்கும் இது இப்படி வரும், 1.5ல இருந்து 2 வரைக்கும் இங்க இறங்கும். அப்போ இதை வந்து ஒரு கர்வா நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு கீழே அடைபடக்கூடிய பரப்பு தான் என்னது? நமக்கு ஏரியா. அப்போ இங்க இந்த வேல்யூ கொஞ்சம் அழிச்சிட்டு தெளிவா இருக்கும் பாருங்க. இதை பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லிடலாம். இங்க 1 எந்த இடத்துல சார் இருக்கும்? 1 வந்து இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? 1 இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து ஸ்கொயர், ரைட்டா? இப்போ இந்த ஸ்கொயர்ல என்னென்ன பார்ட் வந்து நமக்கு விட்டு போயிருக்கு பாருங்க. இப்படி இப்படி மொத்தம் 4 பார்ட், 1, 2, 3, 4 பார்ட். இப்போ ஒரு ஸ்கொயருடைய இது வந்து ஒரு யூனிட் ஸ்கொயரா 1, இதுவும் 1, இதுவும் 1, இதுவும் 1, இந்த எல்லா சைடுமே 1.
அப்போ இதோட ஏரியா வந்து 1x1 ஏ ஸ்கொயர் 1x1 1 அப்படிங்கிறது தான் ஏரியா. அதுல ஒரு பார்ட் விட்டுறோம், 2 பார்ட் விட்டுறோம். இந்த பார்ட் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்போ 1/4 பங்கு மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம், 1/4 மட்டும்தான் எடுக்கிறோம். அப்போ இதோடைய இன்டெகிரல் வந்து என்னது, இன்டெகிரேட் பண்ணி நான் என்ன கிடைக்கும் நமக்கு 1/4 கிடைக்க போகுது. திஸ் இஸ் நத்திங் பட் 1/4. இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4. அவ்வளவுதான். மொத்தம் எத்தனை 1/4 சார் இருக்கு? 4 1/4 இருக்குங்க. அப்போ 4 × 1/4 ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது தான் நமக்கு உண்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ அப்போ எப்படி கேட்டாலும் இந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்க எழுதிடலாம். எப்படி சுலபமா பார்த்துக்கிறது அப்படின்னு பாருங்க. -2ல இருந்து -2 வரைக்கும் எத்தனை இந்த மாதிரி முக்கோணம் இருக்கும், ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும்னு பாருங்க. ஸோ இது 1, இது 2, இது 3, இது 4. 1 2 3 4 மொத்தம் 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவும் 1/4. அப்போ 4 ட்ரையாங்கிள் 1. சப்போஸ் இவங்க -1 to +1 கேட்டுருக்காங்க சார். அப்ப என்ன பண்ணீங்க? எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும்? 2 ட்ரையாங்கிள் தான் இருக்கும். இப்போ 2 × 1/4 1/2 அப்படின்னு எழுதலாம். இதே ஒரு 10 கேட்டுருங்க, இன்டெகிரல் -10ல இருந்து +10 வரைக்கும் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணா போதும், மொத்தம் இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும்? 20 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். அப்ப என்னன்னு எழுதணும்? 20 × 1/4 எழுதணும். ஸோ இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு எடுத்த உடனே இந்த ஆன்சர் எழுதிடலாம். 0 to 5 கேட்கறாங்க சார். அப்ப என்ன எழுதுவீங்க? 0 to 5ல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும்? 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். அப்போ 5 × 1/4 அப்படிங்கிறது ஆன்சர். ஒருவேளை -2ல இருந்து 5ன்னு கேட்கறாங்க சார். அப்ப இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும்? 5 + 2 7 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். அப்போ நம்ம 7 அப்படின்னு போட்டு 7 × 1/4 எழுதினா. ஸோ ஓகே, தேங்க்யூ. டெஸ்ட் பேட்ச் ரன் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்ட் பேட்சுக்கு நீங்க ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்ல இதுல இருக்கிற சாம்பிள் மெட்டீரியல்ஸ், வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்க்ல போயிட்டு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள இருக்க வீடியோஸ் பாருங்க, தெரிஞ்சது. ஃப்ளோர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க, ஃப்ளோர் ஃபங்க்ஷன் இப்படிதான் இருக்கும். அதாவது 0ல இருந்து 1 வரைக்கும் 0வே இருக்கும். 1 அப்படிங்கும்போது இங்க வந்துடும். இந்த நான் இன்ட் மார்க் போட்டிருக்கிறது அப்படிங்கிறது 1 இன்க்ளூட் பண்ணாம 1 வரும்போது எங்க வந்துடும்? 1க்கு வந்துடும். 1ல இருந்து 2க்கு முன்னாடி வரைக்கும் 2லயே இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மேல போயிடும். ஓகே, இது மாதிரி ஸ்டெப்பா போயிட்டே இருக்கும். இதான் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். ஸோ ஒருவேளை நான் வந்துட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ F=F25 போட்டுருவேன். ஸோ F ஸ்மால் f F25 போட்டுட்டேன். ஸோ இப்போ இது மாதிரி தான் இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா x மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். சரிங்களா? இதை வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட். இப்போ எப்படி இருக்கு பாத்தீங்களா இது? ஸோ அப்போ 0ல இருந்து 1 வரைக்குமே அப்படியே மேல போயிட்டே இருக்கும். 1 வரும்போது அப்படியே கீழே வந்துடும். ஓகே, மறுபடியும் 1ல இருந்து 2 வரைக்கும் மேல போயிட்டு மறுபடியும் அப்படியே கீழே வந்துடும். ஸோ இது மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்குமே நீங்க ஈஸியா இந்த படம் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இன்டெகிரேஷன் எழுதிடலாம். அப்போ 0ல இருந்து 1 வரைக்கும் கேட்டாங்க அப்படின்னா ஒரு யூனிட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதுல பாதி, அப்போ 0.5 வரும். இப்போ 0ல இருந்து 2 வரைக்கும் கேட்டாங்கன்னா இன்டெகிரேஷன் என்ன? இங்க ஒரு 0.5, இங்க ஒரு 0.5, 2 × 1/2. ஸோ இப்போ -1ல இருந்து +1 வரைக்கும் கேட்கறாங்க அப்படின்னா 2 இருக்கும். அப்போ 2 × 1/2. -2ல இருந்து +2 வரைக்கும் கேட்டிருந்தாங்கன்னா 1 2 3 4 பார்ட்ஸ் இருக்கு. அப்போ 4 × 1/2, அதாவது நமக்கு 2 அப்படிங்கிறது ஆன்சரா கிடைக்கும். ஸோ அப்போ புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு x மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இட் இஸ் ஆல்சோ மேபி கால்ட் அஸ் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் x. வேல்யூஸ் மாறும்போது எப்படி மாறுதுன்னு பாருங்க. 1 2 வரும்போது இது மாதிரி இருக்கும். 3 4 5 இப்படி போய்கிட்டே இருக்கும். 1க்கு மட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதே வந்துட்டு நீங்க F=F5 கொடுக்குறேன். ஸோ இது 2 வரும்போது பாருங்க, 2 வந்து எப்படி மாறுது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி -1 வரும்போது என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. -1 வரும். 0 வரும்போது அப்படியே ஃபுல்லா 0 வந்துருது. இது -1 வரும்போது ஸ்டெப் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ